உங்கள் வீட்டோட இல்லை கமர்ஷியல் யூனிட்டோட ஃப்ளோரிங் போடையில் நீங்கள் உங்கள் பில்டர்கிட்ட பார்க்க வேண்டிய 3 முக்கியமான செக். ஹாய், திஸ் இன்ஜினியர் சங்கர். உங்கள் பில்டர் கொடுத்த கொட்டேஷனில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான செக்கில் இன்றைக்கி டே 12. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃப்ளோரிங் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நார்மலாக கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்கு நீங்கள் நார்மல் மாடல் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணி மேலே வந்து ஃப்ளோரிங் ஹார்ட்னர் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடுறாங்க. ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ் விழுந்தாலுமே ஃப்ளோரிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதே நீங்கள் ரெசிடென்ஷியல் வந்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா மாடல் ஃபினிஷ் அது வந்து பார்க்க எஸ்தட்டிக்காக இருக்காது. ஸோ அது இப்போ வந்து அது வந்து நீங்கள் இப்போ ரெசின் ஆர்ட் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடுறாங்க. செகண்டு வந்து என்ன பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டைல்ஸ் ஆகட்டும், கிரானைட் ஆகட்டும், இல்லை மார்பிள் ஆகட்டும், என்ன பட்ஜெட் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் லோ பட்ஜெட் போகையில் அதுக்கான குவாலிட்டி தான் கிடைக்கும். டைல்ஸ்னு எடுத்தோம்னா என்ன டைப் ஆஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பட்ஜெட். இப்போ கிரானைட் ஆகட்டும், மார்பிள் ஆகட்டும், லோ பட்ஜெட்டில் போனோம்னா உங்களுக்கு இப்போ வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து மேலே பொறிச்சல் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேலே என்ன சிந்தனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃப்ளோரிங் தெரியும். தேர்டு வந்து என்ன விதமாக ஒட்டுறாங்க. ஸ்பேசர் வச்சு ஒட்டுறாங்களா இல்லை ஸ்பேசர் வைக்காம ஒட்டுறாங்களான்னு பார்த்துக்கங்க. ரெண்டுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்பேசர் வச்சுருந்தாங்கன்னா ஒரு டைல் டேமேஜ் ஆச்சுனாலுமே சுற்றிக்கிற டைல்ஸை இப்போ எந்த வித பாதிப்பு இல்லாமல் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதே டிஸ்அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா அந்த ஃபில் பண்ணுற க்ரௌட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 3 or 4 years தான் வரும். ஸோ நீங்கள் ரெகுலராக அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண அந்த க்ரௌட்டோட கலர் சேஞ்சாக அழுக்காக இருக்கும். அதை வந்து ரெகுலராக நம்ம வந்து பராமரிக்கணும். ஸோ உங்கள் பில்டு உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனில் இந்த 3 இருக்குன்னு பார்த்துக்கங்க. எந்த விதமான ஃப்ளோரிங், அதை என்ன காஸ்ட்டில் பண்ணுறாங்க, எந்த விதமாக லேயிங் பண்ணுறாங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?